Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது banking level questions. Okay, so this is especially for REPCO. So REPCO bank attend பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு எக்ஸாம் ஈஸியா தானே இருக்கும். ஸோ மற்ற எக்ஸாம்ஸ் கம்பேர் பண்ணும்பொழுது கண்டிப்பா வந்து இந்த எக்ஸாமை நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் சரியா. ஸோ இதை வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ளோவோட நீங்க அட்டென்ட் பண்ணலாம். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்மளுக்கு கிளாரிட்டி தேவை. சில டாபிக்ஸ் லைக் ஆக்டிவ் வாய்ஸ்லாம் நம்மளுக்கு கேட்குறாங்களா, இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்குறாங்க, கொஷின் டேக்ஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் வந்துட்டு கிளாரிட்டியா இருந்துக்கணும். கிளாரிட்டியா இருந்தாலே கண்டிப்பா சூப்பரா போட முடியும். ஓகேயா? சரி. சோ இங்க வந்து நம்ம செஷனுக்குள்ள போக போறோம். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் தான் கொடுத்திருக்காங்க. சோ எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் ரொம்ப டஃபாவும் இருக்காது, மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணுங்க, ட்ரை டு எலிமினேட். ஓகேயா? ஸோ அதாவது இந்த ஃப்ரேஸ் வரையும் கரெக்டா இருக்கு, அடுத்த ஃப்ரேஸ் கரெக்டா இருக்கு, அந்த மாதிரி எலிமினேட் பண்ணும்பொழுது எது ஒரு இடத்துல உங்களுக்கு டவுட் இருக்கோ அந்த டவுட் கன்ஃபார்மா தெரியும். ஓகேயா? ஸோ இந்த வேர்ட் வராம இருக்குமே அப்படி வச்சு கூட நீங்க கண்டுபிடிக்கலாம், இன்கேஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியலன்ற போது. ஓகேயா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், he was grateful to me for the help that I had extended for him in the hour of his need. ஓகேயா? ஸோ he was grateful-ஆ இருக்காங்க. ஸோ was இருக்கு, grateful to me. ஓகே ஃபைன். ஸோ இது வரையும் கரெக்டா இருக்கா? for the help. ஸோ என்ன ஹெல்ப் நான் பண்ணிருக்கணும், that I had extended for him இல்ல அவங்களுக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன் பொழுது எப்படி for him சொல்வீங்க, ப்ரிப்போசிஷனை நோட் பண்ணும் சரியா. ஸோ அந்த இடத்துல யாருக்காக பண்ணிருக்கீங்க, இந்த பர்சனுக்காக பண்ணிருக்கீங்கன்னும் பொழுது இவங்களுக்கு தான் அது. ஸோ அப்ப to him in the hour of his need, அவங்களுக்கு நீட் தேவை இருக்கும் பொழுது பண்ண ஒரு ஹெல்ப்பை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ ப்ரிப்போசிஷனை கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஸோ என்ன கொடுத்திருக்காங்க, தேர்ட் ஆப்ஷன்ல தான் நமக்கு error இருக்கு. Okay, so next one. While undergoing a strenuous workout, he suffered a massive heart attack but luckily survival. Okay, so இங்க வந்துட்டு இந்த strenuous அப்படின்னு சொன்னா கடினமான ஒரு ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ நார்மலா ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ வைல்ன்ற வேர்டை யூஸ் பண்றீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் ஒன்று நடக்குது, அது கூட இன்னொரு ஒரு சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு. வைல் ஐ வாஸ் பிளேயிங், ஓகே, திஸ் பர்சன் மை சிஸ்டர் காட் ஹர்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அந்த வைல்ன்ற வேர்டை ரெண்டு விஷயம் சைமல்டேனியஸா நடக்குதுன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம் சரியா. ஸோ வைல் அண்டர்கோயிங் அ ஸ்ட்ரென்யூஸ் ஒர்க் அவுட், ஓகேயா, ஸோ கடினமான ஒர்க் அவுட், ஹி சஃபர்ட் பண்ணிட்டே இருக்கும்பொழுது he suffered a massive heart attack but luckily. ஓகே, ஸோ பட் இருக்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். அப்போ மாசிவ் ஹார்ட் அட்டாக்ன்றது இட்ஸ் அ நெகட்டிவ் சைன் ரைட். அப்போ பாசிட்டிவ் என்னது, லக்கிலி ஹி சர்வைவல் அப்படின்னா அது நவுன் ஆயிரும். அப்ப இங்க வந்து உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு அட்வர்ப் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன வரணும் இந்த இடத்துல, சர்வைவ்ட். ஓகேயா? சோ யூஸ் பண்ணும் பொழுது பார்த்து நீங்க யூஸ் பண்ணுங்க. இங்க சர்வைவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க சரியா. ஓகே, சோ ஒரு வி மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எங்க எரர் வரும், டி பார்ட்ல யூ ஹேவ் த எரர். ஸோ இந்த மாதிரி க்ளூஸ்லாம் தெரியும் பொழுது பட் பத்தி வைல் பத்தி இல்லை என்ன வேர்ப் வரும்ன்றது கிராமர் ரூல்ஸ் டப்பு டப்பு நம்ம ஆன்சரை சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன், டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் cannot be and should not be considered as a selfish thing. ஓகே, ஸோ டேக்கிங் கேர் ஆஃப், ஸோ நார்மலா பாருங்க, டேக்கிங் கேர் ஆஃப் வாட், யோர் செல்ஃப் cannot be and யூஸ் பண்ணிருக்காங்களா. அப்ப இதே மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும், should not be. ஓகே, ஸோ ரெண்டுமே கரெக்டா இருக்கு. ஸோ கன்சிடர்ட் வந்தா நம்ம as யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ்னாலும் ரெண்டுமே ஒரே விஷயம் தான். ஸோ நீங்க அதை ரிப்பீட் பண்ணாம எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ கம்ப்ரைசஸ் வந்து ஆஃப் வராதுல, அந்த மாதிரி கன்சிடர்டு வந்தா ஆஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அ செல்ஃபிஷ் திங், ஸோ பக்கத்துல ஒரு சிங்குலர் நவுன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன திங், செல்ஃபிஷ் ஆன ஒரு திங். அப்போ வே யூ ஹேவ் த எரர், இயர் ஆஸ் வரக்கூடாதுன்னு பொழுது டி பார்ட்ல உங்களுக்கு எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், the smooth and easier we allow people to navigate through any device at any place in the world, the better. Okay, so the smooth and easier. Okay, so and யூஸ் பண்ணிருக்காங்களா. ஓகே, so இங்க er இருக்கு, பட் இங்க பாருங்க இங்க er வந்து மிஸ் ஆகுது. அப்போ வந்து என்ன சொல்ல முடியும், smoother. Okay, so er has to come. So we allow people to பக்கத்துல navigate. So we ன்றது plural subject, so verbுமே pluralல இருக்கு. Okay, so we allow people to பக்கத்துல base form. So இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்க பார்க்கணும். So throughனா ஏதோ ஒரு மூலமா, okay, any device at any place in the world. So எல்லாமே கரெக்டா இருக்கா. So first partல you have the error, so option 1 தான் நமக்கு answer. Next question, so what really agonized them is the presence of an unwanted and unscrupulous member on the
பேனல். ஓகே, ஸோ எது வந்து அவங்கள ரொம்ப இரிட்டேட் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்க வந்துட்டு இந்த பிரசன்ஸ் ரிலேட் பண்ணி தான் இந்த verb வருது. அப்ப என்ன வரணும் நமக்கு? agonizes. ஓகே, ஸோ it has to be a singular verb. அப்ப where you have the error? In the first part of your sentence. Next question. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போறது என்னது? பேராஜம்பிள்ஸ். ஸோ பேராஜம்பிள்ஸ் நார்மலா வந்து எல்லாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்வீங்க, அதுக்கு ஒரு தனி செஷன் வீடியோ வேணும் அப்படின்ட்டு. பட் தென் இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியான கான்செப்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளறையே இருக்கு. ஓகேயா, ஸோ அதை வந்து நம்ம ஈஸியா கிராஸ்ப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த போடுறதுலாம் நம்மளுக்கு ஈஸி. ஓகே, ஸோ சிமிலர் வேர்ட்ஸ் அதை நம்ம பிக் பண்ணோம். இன்னொன்று வந்து இப்ப ப்ரொனவுன்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பொழுது அந்த மாதிரி விஷயம் எதை ரிலேட் பண்ணுது. ஸோ அப்போ யாரை சொல்லியிருந்தா அவங்கள பத்தி நீங்க கீழே பேசுவீங்க, ஹீன்னு சொல்லியிருப்பீங்க. இல்ல இப்போ அந்த பொண்ணோட பேரை சொல்லியிருக்காங்கன்னா கீழே வந்து ஷீன்னு சொல்லுவீங்க, இல்ல ஹர்ன்னு சொல்வீங்க. இந்த மாதிரி பொசசிவ் கேஸா இல்ல ஆப்ஜெக்டிவ் கேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்ல சப்ஜெக்டிவா, இதெல்லாம் வச்சு நீங்க ஓரளவு கன்க்ளூட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இஸ் வாட்? தேர்டா பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்டரி அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூடிங் சென்டென்ஸ், இதை கண்டுபிடிங்க. ஓகேயா, ஸோ அதெல்லாம் முடிச்ச பிறகு பேர் பண்ணீங்கனாலே யூ கேன் ஆஃப்டர் சம்மிங் இட் அப் உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுலயே நீங்க வந்து என்ன பண்ணலாம், பாதி விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம். வரவே வரலனா கூட இன்ட்ரோடக்டரி சென்டென்ஸை போட்டால் 1 மார்க் கிடைக்கும். சரியா, ஸோ கன்ஃபார்மா இருக்குன்னும் பொழுது யூ ஹாவ் டு மூவ். சரியா, ஸ்டோரி பேஸ்னா கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்க, அந்த கதையை படிக்கும் பொழுதே நம்மளால சொல்ல முடியும். ஓகேயா, சரி. ஸோ இங்க வந்து என்ன பேசியிருக்காங்க? ஆரம்பமே இட்ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இட் வந்து ரிலேட்ஸ் டு சம்திங் வேர் இட் cannot be an introductory. Okay, so it is a general term used to describe over 200 individual diseases. Okay, so over 200 individual disease பத்தி பேசியிருக்காங்களா? Okay, so diseases அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். Next, the abnormal cells grow without any control, invade through normal tissue barriers and reproduce independently. Okay, so அது என்ன பண்ணுது? ரீப்ரொடியூஸ் பண்ணுது இண்டிபெண்டன்டான்னு சொல்றாங்க. அது இன்வேட் பண்ணி நார்மல் செல்ஸ் அது ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இங்க ஒரு விஷயத்த கோட் பண்ணிருக்காங்க. சரியா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஒரு செல் பத்தி அங்க பேசியிருக்காங்க. Okay, the word cancer comes from the Latin meaning a crab. Okay, so இந்த கேன்சருக்கு வந்து லாட்டின் மீனிங் என்ன சொல்றாங்க? crab அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இங்க நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னது? a crab. Okay, சரி. next one, so these characteristics. அப்போ these characteristics ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு சென்டென்ஸ், அப்ப அதுக்கு முன்னாடி அதை பத்தின கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லியிருந்தா தானே தீஸ்ன்னு நீங்க சொல்லுவீங்க ப்ளூரல்ல. ஓகே, அப்ப இதை நீங்க நோட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ்ல இந்த வார்த்தையை நோட் பண்ணும்பொழுது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி எங்க பேசியிருக்காங்க? மேல இது வரைக்கும் பேசல, வேற எங்கேயா கொடுத்துருக்காங்களா? அது பாருங்க, இங்க சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ தீஸ் டிசீஸ் நீங்க கொடுத்துருக்காங்க. அப்ப அதுக்கு மேல 200 இண்டிவிஜுவல் டிசீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எப்படி பேர் பண்ணலாம்? ஏ, அதுக்கப்புறம் எஃப் வரும். ஓகேயா, அப்ப இதுக்கப்புறம் these characteristics சொல்லலாம். அப்ப இது ஃபுல்லாவே இட் இஸ் paired. புரியுதா? சோ இந்த மாதிரி க்ளூ வேர்ட்ஸ் தான் எடுக்க சொன்னேன். அடுத்து படிக்கலாம். A tumor was called cancer because of swollen veins around the area resembling a crab's limbs. ஓகேயா, சோ இத பத்தி நீங்க பேசுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த வேர்ட் எங்க இருந்து வந்திருக்கு? the word cancer comes from the Latin meaning a crab. Okay, so next என்ன சொல்லுவீங்க? a tumor was called cancer because of swollen veins around the area resembling a crab's limbs. ஓகேயா, so இங்க வந்து அந்த டியூமர்ல இந்த மாதிரி வந்து was called இந்த மாதிரி கேன்சர்னு சொல்லியிருக்காங்க. அது எதனால வருது? swollen veins-னால வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேரு எங்க இருந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது it is coming from what? from this word. okay, so கேன்சர்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்போ எந்த விஷயத்தை நீங்க ஃபர்ஸ்ட் போடுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? நம்ம சொல்றோம், அதாவது டியூமரை தான் நான் கேன்சர்னு சொல்றேன். கேன்சர்ன்ற வேர்டுக்கு நான் லாட்டின்ல வந்து கிராப் அப்படின்னு சொல்வேன். ஸோ சீனா சொல்ல முடியும். ஓகேயா, சரி. ஸோ இது சொன்ன பிறகு இப்போ நான் என்ன சென்டென்ஸ்லாம் போட்டாச்சு? இது வந்து பேர் ஆயிடுச்சு. ஓகேயா, ஸோ வாட் இஸ் லெஃப்ட் அவுட்? பி இஸ் லெஃப்ட் அவுட். ஸோ ஏ பி, தென் வாட்? சி வந்துருச்சு, டி இ எஃப். ஓகே, ஸோ பி மட்டும்தான் இட் இஸ் லெஃப்ட் அவுட். ஸோ இப்போ பி வந்து இது ரெண்டுத்துக்கும் மேலே வருமா, இதுக்கு கீழே வருமா? ஓகே, த அப்நார்மல் செல்ஸ் க்ரோ வித்வுட் எனி கண்ட்ரோல். ஓகே, ஸோ இந்த செல்ஸ் பத்தி பேசுறாங்க அப்படின்னும் பொழுது எந்த செல்ஸ் பத்தி பேசுறாங்க அப்படின்றது முக்கியம். சரியா, ஸோ இங்க வந்து வித்வுட் எனி டிஷ்யூ ஆஃப் malignant
growth ஓகேயா ஸோ ஒரு வீரியமான ஒரு growth பத்தி பேசுறீங்க அப்படின்னும் பொழுது ஸோ இங்க malignantன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம் சரியா அப்போ வந்துட்டு இங்க இந்த growth பத்தி பேசின பிறகு the abnormal cells grow without any control okay it invades through normal tissue barriers and reproduce independently அப்போ நமக்கு என்ன ஆர்டர்ல வரும் A F Dல தான் இந்த ப்ராசஸை பத்தி நமக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த malignant growthன்னும் பொழுது மேல என்ன ரிலேட் பண்ணிருக்காங்க the abnormal cells grow without any control and invade through normal tissue barriers and reproduce independently which is B option okay so this is the exact sequence ஓகேயா புரிஞ்சுதா ஸோ இதை நார்மலா நீங்க பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் வந்து டியூமர் பத்தி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கேன்சரை என்னென்னு சொல்லுவாங்கன்ற வேர்டை கொடுத்துருக்காங்க ஓகேயா ஓகே ஸோ இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம first the word cancer comes from the Latin meaning a crab தான் சொல்லணும் ஓகேயா அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த டியூமர்ன்ற வேர்டை சொல்ல முடியும் டியூமர் is called as cancer அதுக்கப்புறம் அது என்னன்றதை சொல்ல முடியும் so here it is wrongly written okay so actually it is C அதுக்கப்புறம் தான் நமக்கு E வரும் சரியா so this is the correct sequence so இந்த சீக்வென்ஸை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இதை வந்து போட்டு பாருங்க போட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நல்லா கன்வே ஆகும் ஓகேயா ஓகே ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க second sentence is E which is fifth option okay next one third sentence என்ன கொடுத்திருக்காங்க A which is first option next one fourth sentence is F okay so இங்க ஆப்ஷன்ல நமக்கு இல்ல fourth sentence is F okay so F ன்றது கொடுக்கல ABCDன்றதே டிஃபால்ட்டா மெயின்டைன் பண்ணதுனால F இல்ல okay so next is fifth sentence ன்னு பார்க்கும்பொழுது நமக்கு D இருக்கு இங்க fourth optionல D இருக்கு அடுத்து sixth அதாவது last sentence is what B which is second option சரியா so எல்லாமே ABCDE னே மெயின்டைன் பண்ணதுனால F option வந்து நம்மளுக்கு மிஸ் அவுட் ஆயிருக்கு சரியா okay so next question நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நார்மலாக நீங்கள் எப்படி வந்து கொஸ்டின் டேக்ஸ் பண்ணுவீங்கன்னா இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ஷி வாஸ் பிளேயிங் அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஐ மீன் ஷி வாஸ் பிளேயிங்னு நான் சொல்கிறேன்னா இது நீங்கள் கொஸ்டின் டேகாக கேட்கும் பொழுது நம்ம என்னென்னு போடுவோம் ஹெல்பிங் வேர்பை வச்சு தான் நம்ம போடுவோம் நாட் வித் மெயின் வேர்ப் ஓகேயா ஸோ ஹெல்பிங் வேர்பில் என்னென்னு போடுவீங்க நெகட்டிவா அதாவது wasn't she ஓகே ஸோ இங்க வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன பண்றீங்க கொஸ்டின் நெகட்டிவ் ஆயிடுது ஓகே ஷி வாஸ் நாட் பிளேயிங் அப்படின்னும் பொழுது வாஸ் ஷி ஓகேயா ஸோ ஒரு பாசிட்டிவா கேட்டிருக்காங்கன்னும் பொழுது நீங்க நெகட்டிவ் யூஸ் பண்ணுவீங்க நெகட்டிவ்னோட பாசிட்டிவ் யூஸ் பண்ணுவீங்க ஸோ இங்க வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இங்க படிக்க படிக்க உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும் சரியா மை பேரண்ட்ஸ் won't லைக் தட் ஐடியா ஓகேயா ஸோ பேரண்ட்ஸ் won't லைக் இங்க என்ன சொல்லிட்டாங்க won't லைக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ வில் தே அப்படின்னு கேட்டிருக்காங்க வில் இட்டுன்னும் பொழுது என்ன சொல்ல வராங்க இந்த இடத்துல இட்டுன பொழுது ஒரு பர்சனை ரிலேட் பண்ண முடியாது இட் இஸ் நான் லிவிங் பொழுது சொல்லலாம் ஓகேயா ஓன் தேனா ஆல்ரெடி இட் இஸ் நெகட்டிவ் அப்ப இதுவும் போயிடும் அப்ப இங்க சொல்லும் பொழுது நாட்ன்ற கேஸ் வராது பாசிட்டிவ் கேஸ்ல தான் கொஸ்டின் டேக் இருக்கணும் பொழுது இதுவும் போயிடும் அடுத்தது என்னது இங்கேயும் நாட் கொடுத்துருக்காங்க அப்ப ஃபிஃப்த் ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிருங்க ஸோ கொஸ்டின் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ்ல இருக்குன்னா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணது இட் ஹாஸ் டு பி நெகட்டிவ் இது வந்து நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க won't பொழுது இதை பாசிட்டிவா தான் யூஸ் பண்ண முடியும் அப்ப இங்க கொடுத்துருக்கிறது என்னன்னு சொல்ல முடியும் will they which is first option okay okay so let's move to the next question you have told the committee about the problems that are coming okay so you have told so இப்போ இங்க ஏதாச்சும் நாட்னு இருக்கா இல்ல அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எலிமினேட் பண்ணிரலாம் சரியா so not எங்க இருக்கு இந்த இடத்துல இருக்கு இல்ல haven't okay so notன்றது தான் நமக்கு வரணும் so questionல இங்க வந்து we don't have not right so இங்க வந்து பாசிட்டிவா இருக்கும் பொழுது notன்ற கேஸ் தான் நமக்கு தேவை அப்ப இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே எலிமினேட் பண்ணிருங்க அப்ப ரெண்டு not இருக்கு okay so கொடுக்கும் பொழுது you have okay you've அப்படினா இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க you have told so இந்த வேர்டை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன் you have told the committee about the problems they are coming அப்போ இதை எப்படி எழுதலாம் haven't you which is fifth option புரியுதா so இங்க என்ன பேசியிருக்காங்க அந்த சென்டென்ஸ் ஃபுல்லா நீங்க படிக்கும்போது என்ன பேசியிருக்காங்க so அதை வச்சு தான் நம்ம question frame பண்ண முடியும் next question okay so one cannot leave a child in a car alone சரியா cannot okay so can't ன்னு சொன்னா என்னன்னு சொல்லலாம் இதோட contraction என்னது
cannot. ஓகேயா? ஸோ cannot தான் can't-ன்னு எழுதியிருக்காங்க. அப்ப இங்க not வந்துருச்சு. அப்ப not வந்துருச்சுன்னா நம்ம இங்க எப்படி யூஸ் பண்ணோம்? பாசிட்டிவ் கொஸ்டின் டேக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கேயும் not இருக்கு, இங்கேயும் not இருக்கு. எக்ஸாம்ல நம்ம எவ்வளோ ஈஸியா போட முடியும் தெரியுமா? can one. ஸோ இங்க வந்து one தானே கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அதே மாதிரி பட் தென் பாசிட்டிவ்ல வேர்பை மட்டும் நீங்க யூஸ் பண்றீங்க. ஓகேயா? ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும் கொஸ்டின் டேக்ஸ். தயவு செய்து விட்டுறாதீங்க. நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கேஸ் இருக்கான்றத பார்த்துட்டே வாங்க. யூ ரியலி ஹேட் கோல்ட் வெதர். ஓகேயா? ஸோ இங்க யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூன்னும் பொழுது ஹேட் கோல்ட் வெதர். ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம நெகட்டிவ் கேஸை யூஸ் பண்ணியிருக்காங்களா? தட் இஸ் ஹேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹேட் பண்றாங்கன்னும் பொழுது இட்ஸ் அ நெகட்டிவ் வேர்ட். அப்போ do you. ஓகே, ஸோ யூ சொல்லும் பொழுது என்ன யூஸ் பண்ணுவீங்க? do ஃபார்ம்ஸ்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் she, நம்ம கொஸ்டின் கேட்கும் பொழுது என்ன யூஸ் பண்ணுவோம்? டஸ் she அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? இது வந்து நமக்கு சிங்குலர்ல இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு தே இருக்கு அப்படின்னும் பொழுது நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? do யூஸ் பண்ணுவேன். ஓகேயா? ஸோ ஐன்றதுக்கும் நம்ம அதே விஷயம் தான். இட்ஸ் அன் எக்ஸெப்ஷன் கேஸ். ஸோ ஐ வரும்பொழுது நம்ம டூ தான் யூஸ் பண்ணுவோம், டஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ டூ தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஹேட் வந்து நெகட்டிவா இருக்கும் பொழுது டூ யூன்றது தான் சொல்ல முடியும். இது எல்லாமே நமக்கு நெகட்டிவ் கேஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ ஹேட் யூன்றது மெயின், ஹேட்ன்றது நம்ம மெயின் வேர்ப்ல இருக்கு. அப்போ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ண, இந்த டூ ஃபார்ம்ஸ் வந்து இட் வில் பி யூஸ்ட் ஓவர் தேர். ஓகேயா? ஸோ இங்க என்ன வருது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஃப்ரேம் பண்ற கொஸ்டின் டேக்ஸ் ஹெல்பிங் வேர்ப்ஸ் வச்சு தான் நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். he could be about to ask her to marry him. ஓகேயா? ஸோ இங்க could be, ஸோ குட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து நெகட்டிவ்ல தான் கொஸ்டின் டேக் பண்ண முடியும். won't he வராது, அதே வேர்ப். ஓகே, ஸோ couldn't இங்க கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்க வந்து பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னும் பொழுது நமக்கு இங்க என்ன தேவை? நெகட்டிவ். அண்ட் திஸ் இஸ் he தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நவ் இட் இஸ் வாட்? எக்ஸோடிஸ். ஸோ எக்ஸோடிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாஸ் பீப்புள், departure of mass crowd or population கூட நம்ம சொல்லலாம். அப்போ இந்த வேர்டுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் மீனிங் தான் நமக்கு தேவை. சரியா? ஸோ அதாவது டிபார்ச்சர், ரிட்டர்ன், ரீஸ்டோரேஷன், ரினியூவல், அரைவல், இது எல்லாமே என்னது? திருப்பி ஒரு விஷயத்த பண்றதுக்கு நம்ம சொல்லலாம். அப்போ இதுக்கான ஆப்போசிட் வேர்ட் அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளெக்ஸ்னா என்ன அர்த்தம்னா லார்ஜ் பாப்புலேஷனை ரிலேட் பண்றாங்க. ஆனா லார்ஜ் பாப்புலேஷனோட அரைவலை பத்தி பேசும்பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? இன்ஃப்ளெக்ஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ண முடியும், விச் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, அங்க ஜென்ரலா அரைவல்னு கொடுத்துருக்காங்க. இங்க லார்ஜ் பாப்புலேஷனை ரிலேட் பண்ணும்பொழுது நம்ம யூஸ் பண்றதுக்கு இன்ஃப்ளெக்ஸ், விச் இஸ் அன் ஆப்போசிட் வேர்ட் ஆஃப் எக்ஸோடஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ ரிலிங்கிஷ் அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலிங்கிஷ் பண்ணுங்கன்னா டு ஸ்டாப் வாட் எவர் யூ ஆர் டூயிங். ஓகே, ஸோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து ஸ்டாப் டூயிங் சம்திங் அப்படின்னும் பொழுது என்ன சொல்லலாம்? ரிலிங்கிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வேர்டோட மீனிங் தெரியுதோ இல்லையோ, சரியா? ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை இதுதான் வந்துட்டு ஐ மீன் ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்னு தோணாலே உங்களால கொண்டு வர முடியும். லைக் டு ஸ்டாப் டூயிங் சம்திங்னா ஒரு விஷயத்தை நிறுத்திடுறாங்க. ஓகேயா? அப்போ இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் வேர்டு என்னது? possess பண்ணிக்கிறாங்க. ஓகே, possess is what you're not stopping, you're trying to do something. அப்ப கேட்டிருக்க ஆப்போசிட் வேர்டுக்கு ஆப்ஷன் 3 தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப இது எல்லாமே நம்ம சினோனிமா சொல்லலாம். ஓகேயா? சோ சேமா இருக்கிற வேர்டா சொல்லலாம். சோ deny, abandon இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு வார்த்தை. அப்ப என்ன வரும்? நமக்கு ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்கன்னா பெருசாக்கி இருக்காங்களா? கன்ஜஸ்ட்னா ஒரு கிரவுட்ல வந்து நம்மள அப்படியே வந்துட்டு கன்ஜஸ்டடா இருக்கு, நிறைய பேர் இருக்கும் பொழுது நம்ம உள்ள இருக்கோம் பொழுது கன்ஜஸ்டட்னு சொல்லலாம். கண்டென்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா பெருசா இருக்க ஒரு விஷயத்த சுருக்கி இருக்காங்க நம்ம பொழுது கண்டென்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். மில்க் வந்து கண்டென்ஸ்டுன்னு வாங்கல, வேற நீங்க இன்னும் அதை நல்லா இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது கம்மி ஆயிரும்ல. சோ அதை சொல்றது. சோ எக்ஸ்பேண்டுக்கு ஆப்போசிட்டா நம்ம 2 தான் ஆப்ஷனா சொல்ல முடியும். இங்க கன்வெர்ட் இஸ் ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாத்துறது, கன்க்ளூட்னா ஒரு சம்மரியை கன்க்ளூட் பண்றது, கம்ப்ளீட் இஸ் முடிக்கிறது. சரியா? சோ இதுக்கு நமக்கு என்ன வரும்? ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ வாட் இஸ் ரான்சாக்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப
அன்டைடியா இருக்கு அப்படின்னும் போது ransack அப்படின்னு சொல்லலாம். சீஸ்னா அந்த விஷயத்தை இதுக்கு மேல நம்ம பண்ணக்கூடாது, இட் இஸ் சீஸ்ட். ஓகேயா? ஸோ இங்க ரைடு போறாங்கன்னா சடனா ஒரு அட்டாக் பண்றது நம்ம ரைடு வராங்க. அதாவது வந்துட்டு இப்போ நான் ஐ மீன் வீட்டுக்கு வந்து ஒரு ரைடு வராங்க இன்கம் டேக்ஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லும்போது சடன் அட்டாக் பத்தி பேசுறீங்கன்னும் போது ரைட். ஓகே, ஸோ ப்ரொடெக்ட்னு சொல்லியிருக்காங்க. வேற இது அன்டைடியா இருக்குன்றது நெகட்டிவ் வேர்ட். இந்த இடத்துல வந்து பில்ஃபர் அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்க ஸ்டீல் பண்ணும் பொழுது நீங்க பில்ஃபர்லாம். கிளட்ச் இஸ் வாட், ஒரு விஷயம் நீங்க கிராஸ் பண்ண ட்ரை பண்றீங்கன்னும் பொழுது இந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம். அப்ப என்ன வரும் நமக்கு? ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 3 தான் நமக்கு ஆப்போசிட் மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சென்டரை பத்தி பேசியிருக்காங்க. அப்போ சென்டருக்கு ஆப்போசிட்டா எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிஃபெரி. இந்த வேர்ட் மட்டும் தான் நமக்கு தெரியாம இருக்கும். சரியா? ஸோ ஒரு விஷயத்தோட எட்ஜ் இல்லாட்டி அவுட் சைட் பார்ட் அதை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னும் பொழுது பெரிஃபெரி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டெஃபினட், கிளியர், மெயின் ஸ்ட்ரீம், மெயினா இருக்க ஒரு ஸ்ட்ரீம்னா சென்டருக்கு ரிலேட் பண்ணலாம். சர்டனா நடக்க போகுது, இது எல்லாமே பாசிட்டிவா சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் டாக்கிங் அபவுட் சென்டர் கிடையாது, வெளியில அவுட் சைடு இல்ல எட்ஜ் பத்தி பேசுதுன்னு பொழுது ஆப்போசிட் மீனிங் என்ன வரும்? ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சூஸ் ஒன் விச் கேன் பி சப்ஸ்டியூட்டட் ஃபார் த கிவன் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ். அப்போ வேர்ட்ஸ் இன்ஸ்கிரைப்ட் ஆன் அ டூம். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் நார்மலா? வேர்ட்ஸை வந்து டூம் நம்ம வந்து வச்சிருப்பாங்களா நிறைய பேர் கல்லறையில இந்த மாதிரி வந்து யாராவது இறந்து போனாங்கன்னா நம்ம டூம்ஸ்லாம் கட்டுவாங்க. ஓகேயா? ஸோ அங்க வந்து இன்ஸ்கிரைப் ஆன வேர்ட்ஸை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்றதா இங்க கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எபிசில் அப்படின்னும் பொழுது இட் இஸ் லெட்டர். ஓகே, ஸோ பிப்ளிக்கல் ஃபேக்டர்ல எபிசில்ஸ் ஆஃப் பால் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல இட்ஸ் அ லெட்டர் ஆஃப் பால் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ பர்சன். ஓகேயா? ஸோ அவங்க எழுதின ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. ஸோ எபிடோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய பிக்சரையே ஒரு இடத்துக்கு போனா அதை அப்படியே சுருக்கி நமக்கு கொடுப்பாங்கல்ல, சின்னதாக்கி நம்மளுடைய மினியேச்சர் பார்ட்டாவே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அதை வந்து நீங்க என்ன சொல்லலாம்? இந்த மாதிரி எபிடோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ எபிலாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் ஒரு, இதுவும் இந்த டூம் ரிலேட் பண்ண மாதிரி ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு பிளே இல்லைன்னா ஒரு ஸ்கிட். ஓகேயா? ஸோ அதை ரிலேட் பண்ணி ஒரு கம்போசிஷன் பண்றாங்க. அதுல கடைசியா பேசுற அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது எபிலாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபைனலா ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது எபிடஃப்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டு. ஓகேயா? ஸோ இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் வாட், ஒரு கல்வெட்டு இந்த மாதிரி இன்ஸ்கிரைப் பண்றாங்க, எழுதி வைக்கிறாங்கல்ல. ஸோ அது சொல்றாங்க. ஸோ இங்க வந்து ஃபிஃப்த் ஆப்ஷன் இஸ் வாட், எபிகிரிட்டிக். ஓகேயா? ஸோ ஒரு காவியம் எழுதுறத நம்ம எபிகிரிட்டிக்னு சொல்லலாம். அப்போ ஆப்வியஸ்லி வாட் இஸ் த ஆன்சர்? கல்வெட்டு பத்தி பேசுறாங்கன்னா ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, the custom or practice of having more than one husband at same time. ஓகேயா? ஸோ ஒரே எத்தனை ஹஸ்பண்ட்? ஒன் ஹஸ்பண்ட் அட் சேம் டைம். மோர் தென் ஒன். ஓகே, நாட் ஒன், மோர் தென் ஒன். ஃபைன். ஸோ இங்கே வந்து பாலிகேமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மோர் தென் ஒன் ஒய்ஃப். ஓகே, ஸோ பிளஸ். ஓகே, பிளஸ் ஒன் நிறையான்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பிளஸ். ஓகே, ஸோ ஆனிமலுக்கு வந்துட்டு இஃப் இட் இஸ் ஹேவிங் மோர் ஆஃப் ஃபீமேல் மேட்ஸ். ஓகே, ஆனிமல்ல இந்த மேல் ஆனிமலுக்கு வந்து நிறைய வந்து ஃபீமேல் மேட் இருக்கு அப்படின்னும் பொழுது அதை வந்து பாலிகேனி அப்படின்னு சொல்லலாம். பாலிகேமின்னும் பொழுது நிறைய ஒய்ஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஒரு பிளே நீங்க பண்றீங்க, அதுல வந்து நீங்க பண்ற ஒரு காம்போசிஷன் அந்த மாதிரி விஷயங்களை ரிலேட் பண்ணும் பொழுது பாலிஃபோனி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பிளே ஆர் ஒரு ஸ்கிட் கூட நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு விஷயத்த நீங்க பெயிண்ட் ஆர் பிரிண்ட் பண்ணி பண்ணும் பொழுது அந்த விஷயங்களை ரிலேட் பண்ணும்போது பாலிக்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் பாலிஆண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒரு பர்சனுக்கு நிறைய ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னும் பொழுது என்ன சொல்லலாம்? பாலிஆண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேயா? ஓகே, அப்போ நமக்கு இங்க என்ன தேவை? ஹேவிங் மோர் தென் ஒன் ஹஸ்பண்ட்னும் பொழுது ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 5. ஓகேயா? ஸோ நிறைய ஒய்ஃப் நிறைய ஹஸ்பண்ட் இந்த மாதிரி விஷயங்களை ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் இஸ் a remedy for all disease. ஓகே, ஸோ இதுல வந்து இருக்கிற ஆப்ஷனை நான் ஆல்ரெடி உங்களுக்கு எடுத்திருக்கேன். சரியா? ஸோ அந்த ஆப்ஷன் தான் நமக்கு வரப்போகுது. ஸோ என்ன ஆப்ஷன் நான் எடுத்திருக்கேன்றதை நீங்க ரீகால் பண்ணிட்டே இருங்க. வில் ஜஸ்ட் கோ. ஓகேயா? சரி, ஸோ ரெமெடி ஃபார் ஆல் டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எது வரும் நமக்கு?
Panacea. Okay, so ஒரு டாக்டர் வந்து he has a panacea, okay, for all diseases அப்படின்னு நான் சொல்றேன். he has a medicine, okay, for whatever disease that you have. Okay, so ரெமெடி ப்ராப்பரா வச்சிருக்கோம் அப்படின்னும் பொழுது பெனிசியான்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். அப்ப மார்வெல்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு காரியத்தை பத்தி பேசும்பொழுது மார்வெல், மார்வெலஸ் நம்ம சொல்லுவோம்ல. வாட் இஸ் டாய்க் அப்படின்னா ஒரு ஞானியை பத்தி பேசும்பொழுது டாய்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ரீகம்பென்ஸ் அப்படின்னா ஈடு கட்டுறது, காம்பன்சேஷனா செஞ்ச வேலைக்கு கொடுக்கிற ஒரு கூலின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் வேர்டுக்கு நமக்கு தேவையான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 3, which is panacea. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, that which cannot be corrected. ஸோ எது ஒரு விஷயத்த நம்ம கரெக்டே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா இராடிகபிள். ஓகே, ஸோ ஒரு விஷயத்த நீங்க வந்து அழிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னும் பொழுது இங்க நீங்க ரிலேட் பண்ணலாம். சரியா? ஸோ அப்போ வந்து இங்க கரெக்டட்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்ப இன்காரியபிள்னா மாற்ற முடியாத ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க. லெஜிபிள்னா என்னது? நம்ம ஹேண்ட் ரைட்டிங் லெஜிபிளா இருக்கணும், படிக்க முடியணும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்ப படிக்க முடியாததை இல்லெஜிபிள் நம்ம சொல்லலாம். இன்டெலியபிள்னா இந்த வேர்ட் ஐ டுக் இட். ஓகே, ஸோ அப்ப என்ன சொல்லியிருந்தேன் நானு? which cannot be removed, which cannot be washed out, which cannot be erased. இந்த மாதிரி விஷயங்களை indelible வேர்டுக்கு எடுத்தேன்னா, ஸோ அந்த வேர்ட் எல்லாம் நமக்கு இங்க வருது. ஸோ என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் 4 தான் வரும். இது வந்து புரிய முடியாம இருக்கு அப்படின்னும் பொழுது, புரியாத விஷயத்த சொல்லும் பொழுது unintelligible அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன். So next one is state in which the few govern the many. Okay, okay, so just a minute. இது கரெக்டா போட்டுமா? That which cannot be corrected. Okay, which cannot be corrected is indelible, is which cannot be erased. Okay, so illegible is illegible நம்ம சொல்லும் பொழுது நம்ம படிக்க முடியாததுன்னு சொன்னேன். So it is indelible ஆன்சரா நம்ம சொல்ல முடியும். Okay, next question. State in which the few govern the many. So நிறைய பேர், அதாவது கொஞ்சம் பேர் நிறைய பேரை கவர்ன் பண்றாங்க அப்படின்ற வேர்டை வந்து எதோட நீங்க சொல்ல முடியும்? oligarchy. ஓகே, ஸோ oligarchy அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is smaller group which governs larger group. ஓகே, ஸோ monarchy அப்படின்னு சொன்னா என்ன சொல்றீங்க? இங்க வந்து ஒரு கிங் ஆர் ஒரு குவீன் வந்து கவர்ன் பண்றாங்க அப்படின்னும் பொழுது சொல்லலாம். plutocracyனா it is ஒரு வெல்த், ஒரு ஸ்டேட்டோட வெல்த் வச்சு அதை வச்சு ஒரு இதை வந்து பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதை கவர்ன் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோக்ரஸினா என்னது? ஆட்டோக்ரஸி டாக்ஸ் அபவுட் ஒரு சிங்கிள் பர்சன். ஓகே, ஸோ அவங்க வந்து ரூல் பண்றாங்க அப்படின்னும் பொழுது ஆட்டோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது ஐசோக்ரஸி அப்படின்னா ஈக்குவலா எல்லாரையும் வந்து பாக்குறது. ஓகேயா? சரி, ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டேட் இன் விச் ஃபியூ கவர்ன் மெனின்னும் பொழுது ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so next one வந்து you have a change of topic. So என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? ஒரு phrase we are going to replace. Okay, his behavior with all his employees is so pleasing that everyone come forward for helping him. Okay, so what is the clue word here? Everyone. So everyone நம்ம எழுது verb என்ன இருக்கும்? கம்னு இருக்குமா? comes தான் நம்ம கொடுப்போம். அப்போ first optionம் போயிருச்சு, fifth optionம் போயிடுச்சு. So இங்க comes இருக்கு, comes forward or comes forward. So ரெண்டு விஷயம் comes forward, comes towards. Okay, towardsனா return இப்படி வருது. ஓகேயா? forward போறாங்க, அடுத்த ஸ்டெப் போறாங்க. Okay, comes forward to help him. Okay, யாரோ ஒருத்தரை ஹெல்ப் பண்ண. ஓகே, ஃபார் இந்த பர்சனுக்குன்னு சொல்லும் பொழுது இங்க நீங்க ஃபார் யூஸ் பண்ணலாம். அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்? ப்ரிப்போசிஷன் ஃபார், டு திஸ் பர்சன். ஓகே, டு ஹெல்ப் ஹிம். ஸோ இந்த பர்சனை ஹெல்ப் பண்றது அப்படின்னும் பொழுது ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஹிஸ் பிஹேவியர் வித் ஆல் ஹிஸ் எம்ப்ளாயீஸ் இஸ் சோ ப்ளீசிங்கா இருக்கு தட் எவ்ரி ஒன் கம்ஸ் ஃபார்வர்ட் டு ஹெல்ப் தட் பர்டிகுலர் பர்சன், அந்த பர்சன் ஹெல்ப் பண்றது. ஓகே, ஸோ எப்போ டு எப்போ ஃபார் யூஸ் பண்ணுன்றது ரொம்ப முக்கியம். ஓகேயா? இட் இஸ் டன் ஃபார் மீ. ஓகே, இட் இஸ் டன் ஃபார் மீ, எனக்காக பண்ணது. ஓகேயா? ஸோ ஹெல்ப் வந்து அவங்களுக்கு போயிருக்கு, அந்த பர்சனுக்கு போயிருக்கு அப்படின்னும் பொழுது டூ தான் நீங்க யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே, த போலீஸ் கமிஷனர் பர்ஸ்ட் இன் டு ரேஜ் அண்ட் ஆர்டர்ட் இமீடியட்லி சஸ்பென்ஷன் ஃபார் த இன்ஸ்பெக்டர்ஸ். ஓகே, ஸோ ஒருத்தவங்களை வந்து நம்ம கில் பண்றோம், இல்லாட்டி நெகட்டிவான வேக்கு கொண்டு போறோம் அப்படின்னும் பொழுது ரேஜ் பண்றோம் அப்படின்ற வேர்ட் சொல்லலாமா? ஸோ இட்ஸ் ரூட் வேர்ட் ஆல்சோ, ரைட்? ஸோ நெகட்டிவ் கேஸ்க்கு யூஸ் பண்றது. அப்போ த போலீஸ் கமிஷனர் பர்ஸ்ட் இன் டு ரேஜ் அண்ட் டேஷ் இமீடியட்லி
சஸ்பென்ஷன் ஆஃப் த இன்ஸ்பெக்டர். ஸோ என்ன பண்ணலாம், ரேஜ்ன்றது பேஸ்ல இருக்கு, ஆர்டர்டுன்றது V3ல இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம், ஆர்டர் வருமா, ஆர்டர்ட் இமீடியட் ஆர்டர் வருமா, இல்ல ஆர்டர்டுன்னு தான் நம்ம சொல்லுவோமா? ஸோ இந்த வேர்டை வந்து யூ கேனாட் யூஸ் இட் ஆஸ் இடி. அப்போ பர்ஸ்ட் இன்டு ரேஜ், ஸோ இட்ஸ் அ வாட், ஸோ கோவத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு விஷயம் எடுத்திருக்காங்க. அண்ட் ஆர்டர்ட் வாட், இமீடியட் சஸ்பென்ஷன். இமீடியட்லின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆயிரும், இங்க வந்து கொடுத்துருக்கிறது நவுன். அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க என்ன யூஸ் பண்ணிருக்கணும், இங்க verb வந்திருக்குன்னா இங்க வந்து ஒரு adjective யூஸ் பண்ணலாம். பட் ஆனா இங்க என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு adverb கொடுத்துட்டாங்க. அப்போ இமீடியட்னு வருதுன்னா ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, the police commissioner burst into rage and ordered what, immediate suspension for the inspector. Okay, next question. Next one is she will not attend the meeting until she is asked to. Okay, so எப்போ நம்ம until யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு டைமை குறித்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னும் பொழுது until 5 or something. ஓகே, ஸோ அந்த மாதிரி பேசும்பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம், until யூஸ் பண்ணலாம். ஆனால் when you're talking about some condition, ஓகே, ஸோ ஒரு கண்டிஷனை பற்றி பேசுகிறீங்க, she will not attend the meeting unless she is asked to. ஸோ ஒரு கண்டிஷனை பற்றி பேசும்போது என்ன யூஸ் பண்ணுவீங்க, unless யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்கே until வந்து it is wrong. அப்போ என்ன வரணும் நமக்கு, unless வரணும், which is option 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so இங்கேயும் again it is phrase. So he would be like to have some ice cream. So would அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay, so he would be லைக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி வந்துருந்துச்சுன்னா இங்கே லைக்டுன்னு வந்திருக்கணும்ல. ஸோ கண்டிப்பா இந்த ஆப்ஷன் வராது. ஸோ வுட்ன்ற வேர்ப், மோடல் வேர்ப் வருதுன்னா பக்கத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கணும், கண்டிப்பா பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வேர் லைக்குன்னா நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா வுட் பி லைக்டுனா நம்ம ஒரு பாசிவ் கொண்டு போறீங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு வராது. ஸோ பைன்னு எதுவும் சொல்லல, அதாவது அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்காங்க. ஓகே, ஹேவ் சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு யோசிச்சிருக்கிறத பற்றி இங்கே பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது என்ன வரணும், he would like to have some ice cream, which is first option. ஸோ would பக்கத்தில் நம்ம be வேணா யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் இங்கே beingன்னு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ பிகாஸ் இட்ஸ் த மோடல் verb. ஓகே, சரி. ஸோ wasன்ற கேஸும் நமக்கு இங்கே வராது. ஸோ இங்கே வந்து would, அதாவது அதாவது பாசிபிலிட்டியை பற்றி சொல்கிறாங்க, woodன்னு வந்திருக்கு. he would like to have, ஸோ நான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, சாப்பிட்ருக்கேன்னு சொல்லலை, சாப்பிட்டேனோ சொல்லலை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன். So a master should never impose his servants too much work. So இங்க என்ன சொல்லியிருக்காங்க, a master should never impose his servants, okay, too much work. So இந்த சென்டென்ஸ்ல இங்க கரெக்டா இருக்கா, impose too much work to his servants ன்னு சொல்லலாமா? ஸோ இங்க வந்து டூன்றது இங்க பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb. இந்த ஒர்க் எப்படி இருக்கு, மச் ஒர்க். ஓகேயா, ஸோ எவ்வளோ ஒர்க், மச் ஒர்க் கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க, his servantsக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஆல்ரெடி வந்து ஒரு மாஸ்டர் வந்து should, never, should பக்கத்துல you have a base form impose. ஸோ never impose too much work. So never impose what, never impose his servants. never impose his servants னா என்ன சொல்ல வராங்க, அந்த சர்வன்ட்ஸ்க்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி பேசும்பொழுது நீங்கள் அந்த விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஐ மீன் ஃபார்மேட், ரைட்? ஸோ யாரு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நடுவில் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க என்னது, டூ மச் ஒர்க்கை பற்றி. அப்போ என்ன கான்செப்ட்ல நம்ம போடணும், டூ மச் ஒர்க் ஃபார் his servants, which is ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கேஸ் அப்படியே நமக்கு இங்க வரும், இது அப்படியே நமக்கு இங்க போயிடும். ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இங்கே நமக்கு ஒரு க்ளோஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக க்ளோஸ் டெஸ்ட் கொடுத்துருந்தா வந்து ஜஸ்ட் ரீட் இட் ஒன்ஸ். ஸோ ரீட் பண்ணும்பொழுது நமக்கு ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. அப்புறம் இதே ஆல்ஃபபெட்ஸ் தான் கீழே கொடுத்துருக்காங்களான்றதையும் யூ ஜஸ்ட் செக் இட் வெல் யூஆர் டூயிங். ஓகே, த எண்ட் ஆஃப் வேர்ல்ட் வார் 2 வாஸ் நாட் ஜஸ்ட் த எண்ட் ஆஃப் அ வார் பட் ஆல்சோ த டேஷ் ஆஃப் அ டென்ஸ் அண்ட் டைனமிக் பீரியட் தட் அஃபெக்டட் சொசைட்டி ஆன் ஆல் லெவல்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து எண்ட் ஆஃப் வேர்ல்ட் வார் பற்றி பேசியிருக்காங்க. World War II was not just the end of the war. அதுதான் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரோட முடிஞ்சிரல அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆல்சோ த டேஷ் ஆஃப் அ டென்ஸ் அண்ட் டைனமிக் பீரியட் தட் அஃபெக்டட் த சொசைட்டி ஆன் அ லெவல்ஸ்ல அஃபெக்ட் பண்ணிருக்கு. அப்போ அங்க தன்ற ஆர்டிக்கல் நமக்கு இருக்கு. அப்போ இங்க என்ன தேவை, ஒரு நவுன் நமக்கு தேவை. அப்ப கீழே பார்க்கும் பொழுது கொஸ்டின் மாறி போச்சா,
Okay. So significant advantage beginning successfully stuff. So இதுல எதெல்லாம் வராது noun என்னும் பொழுது இது வந்து adverb right. So நம்ம இதை போட முடியாது. இங்க வந்து ஒரு விஷயத்தை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னும் பொழுது ing forms நீங்க யூஸ் பண்ணலாம் nouns எப்போ யூஸ் பண்ணலாம் gerunda யூஸ் பண்ணும் பொழுது you can use it as a noun also. Okay. So இங்க என்ன சொல்லலாம் நமக்கு significant அப்படின்னும் பொழுது it's an adjective. So இதையும் சொல்ல முடியாது. Staff பத்தி இங்க பேசல world war பத்தி பேசியிருக்காங்க. Okay. சரி அப்போ but also the beginning of a tense and dynamic period starting அதோட starting period ன்னு சொல்லும் பொழுது option 3 நம்ம சொல்ல முடியும். Next question. Okay, so இப்போ நம்ம B போட போறோம். So எது வரையும் ரீட் பண்ணிட்டோம் இது வரையும் முடிச்சாச்சு. So this post-war period as it became known shaped the world as we know it today. Likewise, the period was shaped itself both by the war that had, so you need a V3 here. So had பக்கத்துல V3. Had dash it and the powerful forces that surrounded it. Okay, சரி. So இங்க preceded, damper, subsequent, arming and static. So V3 என்ன இருக்கு இது ஒரு விஷயம் தான் V3 ல இருக்கு அப்போ obviously it is first option அப்போ had preceded it and the powerful forces that surrounded it. Okay, புரியுதா? So நமக்கு grammar rule கூட sometimes வந்து இந்த மாதிரி close testல help பண்ணும். Okay, next one. So as the energy of the fundamentally different ideologies, communism and democracy collided, okay, so எது கூட collided with advances in science such as the nuclear bomb, a dangerous environment ensued that created an atmosphere of, so you have a preposition. அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க ஒரு noun யூஸ் பண்ணுவீங்க. அப்ப noun யூஸ் பண்ணுவீங்கன்னா எது நமக்கு nounல இருக்கு public, radical, politically அப்படின்னா it's an adverb right இது ரெண்டும் adjective இருக்கு. paranoia. Okay, paranoia is what ஒரு மென்டலா வந்து ஒரு சில பேர் இல்லா இருப்பாங்க அவங்கள வந்துட்டு மத்தவங்கள பத்தி அவங்க தப்பா எடுத்துப்பாங்க நம்மள வந்து இவங்க ஹார்ம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு யோசிக்கிறவங்கள தான் paranoia அப்படின்னு சொல்லலாம். அப்ப இங்க என்ன தேவை நமக்கு இந்த மாதிரி dangerous environment suit இதெல்லாம் சொல்லியிருந்தோம். So an atmosphere of paranoia which is only noun which is there in this particular option. அப்போ obviously it is option 4. So நம்ம இதை எப்படி conclude பண்ணோம் ofன்றதுக்கு பக்கத்துல you need a noun. So இங்க பார்க்கும்பொழுது இதெல்லாம் adjective நமக்கு இருக்கு. Okay, so இது மட்டும் adverb இருக்கு. அப்ப இது மட்டும் தான் noun. So நமக்கு obviously இந்த word தான் அங்க உட்கார முடியும். Okay, சரி. So paranoia throughout the world and especially within America. So this atmosphere is known broadly as a Cold War. So இதை வந்து ஒரு Cold Warன்றாங்க. While the Cold War played out step by step between the United States and Soviet Union. Okay, so it was dash playing. So இங்க வந்து was இருக்கு இந்த helping verb பக்கத்துல we can use V3, V4 or adjectives also. இப்போ இங்க ஒரு verb இருக்கு அப்ப இங்க என்ன யூஸ் பண்ண முடியும் ஒரு adverb யூஸ் பண்ண முடியுமா அப்ப adverb என்ன இருக்கு இந்த ஒரு விஷயம் தான் இருக்கு அப்போ option 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் அப்ப என்ன வரும் it was simultaneous வந்து playing out in everyday lives of a masses within their borders. Okay, so இன்னொரு clue என்ன இருக்கு passage read பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேனா ஏன் read பண்ண சொல்லியிருக்கேனா இங்க paranoia பாருங்க ஆப்ஷன்ல நமக்கு இருந்தது. Okay, so இத படிச்சிருந்தீங்கன்னா இதுதான் வரும்ன்றத நீங்க அங்க போய் பார்த்திருக்கவே வேண்டாம் noun adjectiveலாம் டைரக்டா போட்டுருக்கலாம். So paranoia nevertheless was not an effect that followed dash after the close of the war. So what is it was immediately followed immediately after the close of the war. So it was followed. So nevertheless இந்த விஷயத்தை they have followed நம்மொழுது option 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேயா next one. Okay, so இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க இங்க நமக்கு different-ஆ இருக்கு so அது என்னன்றதை பார்த்துக்கோங்க. Each of the following questions has a paragraph from which one sentence has been deleted from the given option. Choose the one that completes the paragraph in the most appropriate way. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை நீங்க ஃபுல்லா படிச்சிருங்க இதை படிக்கும் பொழுது கீழே இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்க ஒரு சென்டென்ஸ் வந்து இதோட பேர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So we'll read it. The government launched the housing for all by 2022 program in 2015. Okay, சரி. So with the Pradhan Mantri Awas Yojana as a key anchor scheme. Fine. So இதை நம்ம read பண்ணிரலாம் அப்பதான் நமக்கு என்ன வரும் தெரியும். Global examples indicate that affordable housing activities வந்து generate direct and indirect employment in the medium term and sustained consumption in the
long term. Okay. அப்போ 2014 ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்க, நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைட் எக்கனாமிக் ரிசர்ச் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கு, எவ்ரி அடிஷனல் ருபி ஆஃப் கேபிட்டல் இன்வெஸ்டட் இன் த ஹவுசிங் செக்டர், ஆவாஸ் யோஜனா பற்றி சொல்லியிருக்காங்கல்ல, adds rupees 1.54 to the GDP. Okay, so GDP is what நம்ம கண்ட்ரிக்குள்ள earn பண்ற ஒரு விஷயம், டொமஸ்டிக்கா earn பண்ற விஷயம். And every rupees 1 lakh invested in the residential houses creates 2.69 new jobs in the economy. So இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது நியூ ஜாப்ஸை கொண்டு வருது. அப்ப கீழே இருக்க ஆப்ஷன்ல நமக்கு இது ரிலேட் பண்ண வேர்ட்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். So what is the clue here? ஆவாஸ் யோஜனா பத்தி தானே பேசியிருக்காங்க. இங்க பாருங்க, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பத்தி இங்கே பேசியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பை பில்டிங் அ ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம் ஹோல்டிங் ரியல் எஸ்டேட் பத்தி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னது, ஆன் த டிமாண்ட் சைட் வைல் எக்கனாமிக் க்ரோத் கிரியேட் அ ரைட் எனேபிளர்ஸ், நோ, செகண்டும் வராது. த லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன், ஸோ லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன் பத்தி பேசியிருந்தாங்களா, கிரெடிட் ரேட்டிங் எதுவுமே வரல. ஸோ நன் ஆஃப் தி அபவுன்றத எடுத்துடலாம். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 1 which is பிரதான் Mandri Awas Yojana envisages building 20 million urban units by 2022. So this can be attached here. Okay, okay. So நமக்கு first option தான் நம்மளோட answer. Next question. So young and aspirational, the millennial generation that makes up about 40% of India's population, has long been regarded as the savior and driver of future economic growth. Okay, so இங்க வந்து என்ன பேசியிருக்காங்க, young and aspirational அந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. 40% வந்து இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து regarded as the savior and driver of future economic growth வந்து அவங்க இருக்காங்க. Yet the gap between the productive labor force and employment and entrepreneurial opportunities available to them continues to widen. Okay, so இன்னும் பெருகுது. The fourth industrial revolution has already made its mark on certain sectors. அப்போ என்ன வரும், இந்த entrepreneurial இதை பத்தி ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ யங் அண்ட் ஆஸ்பிரேஷனல் குரூப்ஸ் எல்லாம் பண்ற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ fulfilling the great expectation set for the MS, அதாவது ஸ்கில் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதை பத்தி இங்க பேசியிருக்காங்க. ஸோ ஸ்கில் டிபார்ட்மெண்ட் பத்தி இங்க எந்த பாயிண்ட்டும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிருங்க. as technology continues to surge and forward in heaps and bounds, both blue and white collar jobs பத்தி இங்க பேசல. அடுத்து, much of the India's workforce is already hampered with outdated and irrelevant skills. So much of India's workforce, அது வந்து ஹாம்பர்ட்னா என்னது, தடை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஹாம்பருக்கு ரெண்டு மீனிங், ஒன்று தடை, இன்னொன்று கிஃப்ட் ஹாம்பர். ஓகேயா, ஸோ ரெண்டு விஷயம். ஸோ அவுடேட் ஆயிருக்கு அண்ட் irrelevant skills. நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, த எக்கனாமிக் turmoil that could be brought on by further large scale disruptions should be a cause of a concern. ஓகேயா, ஸோ இங்க வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் டிஸ்ரப்ஷன்ஸ் பத்தி பேசியிருக்காங்க, எக்கனாமியை பத்தி பேசியிருக்காங்க, ஃபியூச்சர் எக்கனாமிக் growth பத்தி பேசியிருக்காங்க. இங்க வந்து ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஹாம்பர் ஆயிருக்கு, அவுடேட் ஆயிருக்கு, ஸ்கில்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. இப்போ தேர்ட் ஆப்ஷன் கண்டிப்பா வராது. இட் இஸ் ஃபோர்த் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ கரெக்டாக ரிலேட் ஆயிருக்கான்னு நீங்கள் படிக்கணும்னா இதை கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா, ஸோ கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் வேர்டு இருக்கும், அந்த நெகட்டிவ் வேர்டை வெளில எடுத்தீங்கனாலே இந்த ஆப்ஷன் வராதுன்றது நமக்கு ப்ரூவ் ஆயிரும். ஓகே, in the past few years the slowdown in exports could be attributed at least in the part to tepid global growth and falling trade intensity. ஓகே, ஸோ இங்க வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு ஸ்லோ டவுன் இருந்திருக்கு. ஓகேயா, ஸோ அதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணிருக்கு, குளோபல் growth வந்துட்டு ட்ரேட் எல்லாமே இட் ஹஸ் கம் டவுன். ஓகேயா, சரி. ஸோ ஹவெவர் திஸ் இயர் த குளோபல் எக்கனாமி ஹஸ் சீன் அ ஸ்ட்ராங் சைக்கிளிங் அப் டர்ன். அப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அக்ராஸ் ஜியோகிராஃபிஸ் அண்ட் செக்டார்ஸ் ட்ரிவன் பை ஸ்ட்ராங்கர் growth in investment, trade and industrial production. ஓகே, சரி. So as per S&P global estimates, global GDP is expected to reverse a 2-year slowdown and grow 3.6% in 2017, higher than 3.1% lodged in 2016. அப்ப இங்க என்ன இருக்கு, it has grown, right? அப்ப வந்து ஏறி இருக்குன்னு சொல்றாங்க. Okay, so we'll continue reading. So அங்க என்ன வரும்ன்றத கீழ நம்ம பார்க்கலாம். So in particular the US and Euro area, India's largest export destination, are expected to grow by 70 basis point ஏறப்போகுது and 30 basis point higher in 2016. அப்ப 2016க்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்பொழுது 30 basis point, which is what
0.3 நமக்கு ஏறும் சரியா ஸோ 0.3ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஓகேயா சரி ஸோ இங்கே வந்து 2.2 ஆகும் 2.3 ஆகும் ரெஸ்பெக்டிவ்லி அப்போ இது ரெண்டுமே இது வந்து இதுக்கும் இது வந்து அந்த விஷயத்துக்கும் சொல்லியிருக்காங்க புரியுதா ஓகே ஸோ அப்போ வந்து கீழே பாருங்க எதை வந்துட்டு இந்த இடத்துல போட முடியும் The impact shows in exports of labor intensive sector which mainly comprises SMEs. So SMEs பத்தி எதா பேசியிருக்காங்களா இல்ல next one the pickup is expected to be broad based across advanced and emerging market economies அப்போ pickup பொழுது இந்த இடத்துல higher ஆயிருக்குன்றாங்கல்ல so 2 years slow down and grow in 3.6% in 2017 ல இருந்து இங்க வந்து higher than in 3.1% lodged in 2016 அதாவது இங்க இருந்து அங்க வந்து ஏறி இருக்குல்ல 3.1 ல இருந்து இங்க 3.6 அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்போ இங்க pickup is expected to be broad based across both advanced and சொல்ல முடியும் okay next one the fastest growth in exports was achieved when the rupee was strengthening against the dollar so they didn't talk about dollar but then அங்க வந்து ஒரு growth இருக்கு ஓகேயா பட் இங்க டாலர் பத்தி நமக்கு எதுவுமே சொல்லல இங்க வந்து the US and euro areas where largest export destinations are expected to grow ஓகேயா இங்க என்ன சொல்லிட்டாங்க fastest growth in exports was achieved when the rupee பத்தியும் பேசல was strengthening against the dollar so இந்த பாயிண்ட்க்கு வந்து அங்க நமக்கு பிளேஸ் இல்ல so அப்ப என்ன வரும் நமக்கு fourth பாத்துருங்க clearly India has been able to take advantage of improving global environment so this is not there so obviously it is option 2 தான் கரெக்டான answer next question okay so next read பண்ணலாம் land and housing rights have been a contentious topic in Kyrgyzstan okay so since the country achieved independence following the collapse of Soviet Union in 1991 although under Kyrgyz law the state is supposed to provide a free plot of land okay every citizen க்கு ஒரு plot of land கொடுக்கணும் as Eurasianate notes in reality the land allocation process thick with corruption and bureaucratic obstacles இருந்திருக்கு awaits anyone attempting to claim his share so இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்காங்க ரியாலிட்டி என்னன்றத சொல்லியிருக்காங்க கரப்ஷனும் அண்ட் பியூரோக்ராட்டிக் அப்டிக்கல்ஸ் இருக்கு அந்த மத்தியில வந்து இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு ஓகே யாருக்கு அவங்களோட ஷேர்னு எடுத்துட்டு இருக்காங்க as a result while elites and those with access to them have acquired more than their fair share of land okay so elite peoples இருக்காங்களா socially higher levelல இருக்கவங்க அவங்க வந்து அவங்களுக்கும் மேல ஷேர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க land for housing and construction projectsக்காக the majority of the population has been left to fend are themselves vulnerably to elite power plays and manipulation okay so இவங்க வந்து எடுத்தத பத்தி இங்க பேசியிருக்காங்க அப்போ இதுக்கு ரிலேட் பண்ற பாயிண்ட் நமக்கு எங்க வரும் so first கிர்கிஸ்தான் அப்படின்ற பாயிண்ட் உடைய capital வந்து பிஷ்ரக் தானே okay so அது இங்க இருக்கு so அது ஒரு clue word in this context the land rights and housing issues have long been at center in political controversy so okay so அப்ப இந்த பாயிண்ட் நமக்கு வராது so நார்மலா வந்து ஹவுசிங் ரைட்ஸ் இத பத்தி பேசியிருக்காங்க so we'll just check with this எல்லாத்தையும் படிக்க வேண்டாம் அது கரெக்டா போகுதுன்னா அதுவே எடுத்துக்கலாம் so இந்த பாயிண்ட்டும் பாருங்க இங்க லேண்ட் ரைட்ஸ்னு அதே பாயிண்ட் தான் கொடுத்திருக்காங்க இங்க in this context in land rights னு சொல்லிட்டு அதே பாயிண்ட் தான் இருக்கு so இந்த பாயிண்ட்டும் எலிமினேட் பண்ணிருங்க அடுத்து so this is especially true in and around Bishrek where prime land is very attractive and expensive due to plot scarcity and serves availability so இங்க plots வந்து கம்மியா இருக்கு ஓகேயா so அதுக்காக தான் ஒருத்தருக்கு இந்த மாதிரி allocation பண்றாங்கல every citizenக்கு அங்க Eurasian notesல சொல்லிருக்காங்கன்ட்டு so அதை வந்து சொல்லும் பொழுது option 3 can be used okay next question Okay, so on October 8, 2005, a magnitude 7.6 earthquake rocked Kashmir, resulting in nearly 75,000 deaths, injuring more than 1 lakh people and causing extensive death. Although the epicenter was on the border between the Pakistani and Indian administered portions of Kashmir, the quake its aftershocks were felt around the region from Central Asia to China. So அந்த ஷேக் இருக்குல்ல so அத சொல்றாங்க அந்த earthquakeல நடக்கிற ஒரு ஷேக் okay the tremors okay of Kashmir also created volatility volatile is what நிலையற்றதா இருக்கு in the regions already precarious security structures வந்து இருந்திருக்கு okay so இதுக்கு நமக்கு எந்த பாயிண்ட் வரும்
The two countries nearly came to war in 1986. இங்க country war அத பத்தி நமக்கு பேசல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ என்ன கான்டெக்ட்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்கு மேல நம்ம மூவ் ஆன் பண்ணக்கூடாது. அடுத்தது, திஸ் இஸ் டியூ டு ஓவர்லாப்பிங் டெரஸ்டோரியல் கிளைம்ஸ் ஆஃப் இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் சைனா. ஸோ இந்த மாதிரி எர்த்குவேக்ஸ்லாம் இருந்திருக்குல்ல, ஸோ இங்கே தான் நம்ம பாயிண்ட் எழுத போகிறோம். ஸோ இது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, த பிளான்ட் காரிடார் சென்டர்ஸ் ஆஃப் Gilgit Baltistan region of Kashmir, which is controlled by Pakistan but claimed by India. So இங்க நார்மலா அந்த காரிடார் கிளைம் பண்றத பத்தி எர்த்குவேக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. The two countries nearly came to war. Okay, engaged in numerous smaller border confrontation. What is confrontation? இதோட மோதல்களை பத்தி பேசும்பொழுது சொல்லுவோம். ஸோ இது கண்டிப்பா இதுவும் வராது நம்ம பொழுது. ஆப்வியஸ்லி இட் இஸ் செகண்ட் ஆப்ஷன். ஸோ டியூ டு ஓவர்லாப்பிங் ஆஃப் டெரஸ்ட்ரியல் கிளைம்ஸ்னால தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இங்க இந்தியா, சைனா அண்ட் பாகிஸ்தான் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை இங்கே ரிலேட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ என்னுடைய செஷன் நீங்கள் பார்த்துருந்தா நிறைய வேர்ட்ஸ், கொஷின் டேக்ஸ் ஆர் இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இன்னையோட செஷன் லெட்ஸ் வைண்ட் அப். ஸோ ஹாவ் அ வெரி கிரேட் டே. தேங்க்யூ.